ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து February month 2025 ஒரு ஜுவல் புதுசாக வாங்கியிருக்கோம். அதோட ரிவீல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் நகை வாங்கணும், சேவிங்ஸ் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன ஜுவல் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, நான் ஒரு சீட்டு போட்டிருந்தேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சீட்டு போட்டிருந்தேன். அந்த சீட்டு வந்து நான் வந்து கேஷாக தான் போட்டிருந்தேன். கிராமாக ஆட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கீமில் நான் போடல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்படியும் இன்னும் நெக்ஸ்ட்டு 2026லேயோ 2025 லாஸ்ட்டில் நான் வாங்கும்போது நகை விலை கண்டிப்பாக 1 lakh கிராஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம போட்ட சீட்டு நான் மாதம் 5,000 போட்டிருந்தேன். ஸோ அதனால் 55,000 வரும். அரை பவுன் தான் வாங்க முடியும் அப்படின்றதுனால என்கிட்ட இருந்த கோல்டு காயினை சேல் பண்ணிவிட்டு நான் 4 மாதம் கட்டியிருந்தேன். ஸோ 5,000 × 4 மாதம்னா 20,000 அதை போட்டு மீதமுள்ள தொகையை வச்சு நான் ஒரு பவுனுக்கு நான் ஜுவல் வாங்கலான்னு சொல்கிற எயிமில் தான் கடைக்கு போயிருந்தேன். 1 பவுனுக்குள்ளே அந்த ஜுவல்லை எல்லாமே காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது பாருங்கள், நல்ல டாலர் வச்சு நமக்கு நல்லா இருந்தது. பட் இதில் கல் இருந்தது. அதுதான் கல் இருக்கும்போது அதோட நம்ம திரும்ப ரீசேல் பண்ணும்போது அதுக்குள்ளே வேல்யூ இருக்காது அப்படின்றதுனால கல் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய செயின் பார்த்தேன். இது எல்லாமே 1 பவுன் தான். இப்போ இந்த மாதிரி பாலாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங். இந்த செயினில் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்த செயின் எடுத்திருப்பேன்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நிறைய செயின். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டாலரோடு வரும். இது ப்ளைன் செயினாக இருக்கும் நமக்கு. இது எல்லாமே 1 பவுன் அந்த மாதிரி. ஏன்னா என்கிட்ட வந்து நான் காயினும் நான் சேர்த்து வச்சுருந்த 20,000 பணம் ப்ளஸ் ஒரு 10,000 11,000 போட்டுக்கலான்ற ஒரு எய்மில் தான் இருந்தேன். நான் எடுக்கும் போதே 1 பவுனு 60,000 இருந்தது. செய்குலி சேதாரம் எல்லாம் சேர்த்து மேலே அதிகமாகிடும். நான் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஜோஸ் ஆலுக்காஸில் 50% செய்குலி சேதாரத்துக்கு தள்ளுபடி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி செயின் எடுத்தேன். தங்க விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. அது ஏறிக்கிட்டே போகும்போதே உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுக்கோங்க. கோல்டு காயின் வாங்க முடியும்னா கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. இல்லை நகையாகவே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நகையாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 கோல்டு காயின், அதாவது 4 கிராம் 1 1 கிராம் 1 கோல்டு காயினை சேல் பண்ணி தான் செயின் வாங்கினேன். இப்போ அந்த கோல்டு காயினை உருக்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மனசே ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஐயோ நம்ம சேர்த்து வைக்கலான்னு வாங்கினேன். பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து செயின் தானே வாங்க போகிறோம். ஒரு காயின் வந்து 1 கிராம் காயின் ஜிஆர்டியில் வாங்கினேன். 4 கிராம் காயின் ஜோஸ் ஆலுக்காஸில் வாங்கினேன். அவங்க ஜோஸ் ஆலுக்காஸில் வாங்கின காயின் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஜிஆர்டியில் வாங்கின காயின் மட்டும்தான் அவங்க வந்து உருக்குறாங்க. ஸோ அவங்க பில் போடுற டைமில் இந்த மாதிரி தாலிக்கொடி பார்த்தேன். முகப்பூச்சு தாலிக்கொடி ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே 4 பவுன் தான் சொன்னாங்க. கண்டிப்பாக இதுவும் வாங்கணும். இப்போ நான் பில்லு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டேட்டோடு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், நான் வாங்கின அன்னைக்கு எவ்வளோ ரேட்டு, மொத்த வெயிட் என்னோடது எவ்வளவு, மொத்தமாக ரேட்டு எவ்வளவுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நான் என்றைக்கு வாங்கினேன்னா 10/2/2025 வாங்கினேன். அதாவது February மாதம் 10ஆம் தேதி. நான் வாங்கும்போது 1 கிராமோட ரேட் வந்து 7,980 நான் செயின் 1 பவுனில் உள்ள செயின் வாங்கினேன். அதாவது 8 கிராமும் 100 மில்லியும் எக்ஸ்ட்ரா இருக்கும். 1 பவுனும் 100 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கும். 7,980 அப்படிங்கிறப்போ வந்து 8 கிராமுக்கு 100 மில்லிக்கும் 64,638 அவங்க வந்து இது செய்குலி இருக்குல்ல, அது வந்து 7.498% போட்டிருந்தாங்க. 50% ஆஃபரில் தான் செய்குலி போட்டிருந்தாங்க. இல்லைனா 15% வரும். ஆஃபரில் போட்டனால நமக்கு பாதி வரனால 7.498 நமக்கு வந்திருக்கு. மொத்தம் வந்து நமக்கு செய்குலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 69,484 டேக்ஸு எல்லாம் டேக்ஸு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 2,080 கிட்ட வந்தது. அது மொத்தம் 71,569. நான் வந்து கோல்டு காயின் சேல் பண்ணல, அதோட வேல்யூ வந்து 40,139. நான் கோல்டு ஸ்கீம் போட்டிருந்தேன்ல, அதில் உள்ள 20,000 மேற்கொண்டு 11,000 கொடுத்து தான் இந்த ஜுவல் நான் வாங்கினேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நான் இந்த கோல்டு காயின் சேல் பண்ண டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள். கோல்டு காயின் வந்து அன்ன விலைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. 5 கிராம் நான் வந்து சேல் பண்ணேன்.
ஸோ 5 கிராமோட ரேட்டு வந்து 40,139 ரூபா. இதை சேல் பண்ணி தான் நான் செயின் வாங்கினேன். இப்போ நான் செயினை வந்து ரிவீல் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து மாடல் பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து மாடலுக்காக வாங்கலை, நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக செயின் வாங்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ரிவீல் பண்ணுறேன் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறீங்களா, என்னோடய கையில் இருக்குது பாருங்கள். இந்த செயின் தான் நான் வாங்கினேன். இது நல்லா உழைக்கும். நாங்கள் அதாவது ரேலியஸ்க்கு போட்டுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஒரு மோல்டிங் டைப்பில் வந்தது இந்த செயின். கரெக்டாக 1 பவுனும் 100 மில்லியும் எக்ஸ்ட்ராவாக இருந்தது நமக்கு. ஒரு புதுசாக ஒரு செயினோ இல்லைனா நகையோ வாங்குறப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக உங்களில் யாருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள். இது வந்து நான் வீடியோ போட்டாலே இது கவரிங் அப்படி இப்படின்ட்டுருவாங்க. அதனால் வந்து நான் வந்து 916 அப்படின்னு சொல்லி அந்த ஹால்மார்க் முத்திரையை உங்ககிட்ட காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு டாலர் வாங்கணுங்க. டாலர் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஹாட்டின் டாலரோ இல்லைனா ஒரு வேறு ஏதாவது ஒரு கல் வச்ச டாலரோ வாங்கி போடணும். இது கழுத்தை ஒட்டி, கழுத்துக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அந்த மாதிரி கோல்டு ஸ்கீமில் சேருங்க. இல்லைனா கோல்டு காயின் வாங்குங்க. இல்லைனா மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். பண்ணி தங்கம் வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.